துருக்கியினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் எர்டோகானுக்கு எதிராகவும் துருக்கியினுடைய மக்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு இந்த மெப்பை நீங்க பார்த்தா வழங்கும் நிறைய பேருக்கு தெரியாத உண்மை ஒன்று இதில் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா புதுசா ஒரு தகவல் ஒன்று ஜோர்டானினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்க 3000 அல் கஸ்ஸாமில் இருக்கிற முக்கியமான தளபதிகளையும் அல் கஸ்ஸாமினுடைய வீரர்களை நம்ம நாடு கடத்துவோம். என்னன்னா அல் கஸ்ஸாம் வீரர்களுக்கு வாய்க்குள்ள விரல் வச்சா கடிக்க தெரியாத நாளுக்குரிய நம்மளுடைய வீடியோ பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கு, உலகளாவிய ரீதியில் உலக அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அப்படிங்கிற இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா நம்ம தொடர்ச்சியாக முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய வீடியோக்குள்ள நம்ம போகலாம். அந்த அடிப்படையில் முதற்கட்டமா பார்த்தோம் அப்படின்னா பல நியூஸ் இன்றைக்கு ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு துறைக்குள்ள இருந்தும் பல தகவல்கள் இன்றைக்கு கசியப்பட்டிருக்கு. சிரியா சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில சிரியாவுக்குள்ளேயே இப்ப பிரச்சனை வர்றது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்காங்க. ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இருக்கிற HTS அமைப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஆயுதங்களை மேம்படுத்துறதுக்கு, அவங்களுடைய ட்ரோன் உற்பத்திகளை மேம்படுத்துறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கு இப்ப எந்த நாட்டினுடைய உதவியை இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னா துருக்கியினுடைய உதவியை இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வாங்க போறாங்க. நம்ம எல்லாமே தண்ணி இஸ்ரேலுக்கு கூடவே இருந்தாங்க, இஸ்ரேல் சொல்ற மாதிரி எல்லாம் பால் பிடிச்சி போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தோம். திடீர்னு மாதிரி இப்ப சிரியாவினுடைய கவர்மெண்ட் சொல்லிக்காங்க நாங்க இஸ்ரேலோடையும் இல்ல அரபு நாடுகளையும் உள்ள ஒட்டோமன் பேரரசை வச்சு இருந்த துருக்கியோட தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற தகவல் ஒன்று இன்னைக்கு ஜொலானி அவர்களுடைய கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. சிரியாவுக்குள்ள இப்ப இஸ்ரேலும் இருக்காங்க, துருக்கியினுடைய படைகளும் இருக்கு. இந்த படைகளுக்கு இடையில இப்ப சிரியாவுக்குள்ளேயே பிரச்சனை வரலாம், சட்ட சிக்கல்களும் இப்ப போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்காராவில் இப்ப வேற பிரச்சனை ஒன்று போய்கொண்டு அங்காரா அப்படிங்கிற துருக்கியினுடைய தலைநகரம் அதுல மேயரை துருக்கியினுடைய இப்ப இருக்கிற பிரசிடென்ட் ஜனாதிபதி எர்டோகான் கைது செய்ய சொல்லியிருக்கார் அப்படின்றதுக்காக எர்டோகானினுடைய ஆட்சிக்கு எதிராகவும் அங்க மேயரினுடைய ஆட்சிக்கு ஆதரவாகவும் துருக்கியில கடுமையான போராட்டங்கள் இப்ப நடந்து கொண்டு வருது. எப்படி ஒரு அறகலையே நடந்திருந்துச்சோ அப்படி அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு துருக்கியினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் எர்டோகானுக்கு எதிராகவும் துருக்கியினுடைய மக்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டாங்க. அதுலேயுமே குறிப்பாக நேத்திரவு இந்த ஆர்ப்பாட்டம் கடுமையான ஒரு உச்சக்கட்டத்துக்கு சென்று போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான உச்சக்கட்ட மோதல் எல்லாமே துருக்கியில நடந்து கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எர்டோகானினுடைய ஆட்சிக்கு இது பெரிய அளவில் ஒரு சவாலா இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பல ஊடகவியலாளர்கள் இந்த சம்பவம் குறித்து நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க புதுசா ஒரு தகவல் ஒன்று ஜோர்டானினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஜோர்டானினுடைய அரசாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா கடந்த காலங்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார் ஜோர்டானினுடைய மன்னர். அவர் போனோன்னு எப்படின்னு சொன்னா அந்த பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்கி போய்தான் இருந்திருந்தார் ஜோர்டானினுடைய மன்னர் அமெரிக்காவில். அதுக்கு பிறகு சொல்லியிருந்தாங்க 2000 பலஸ்தீனிய குழந்தைகளை ஜோர்டான் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்த உலகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுது, அரபு லீக்கே கூடி காசாவினுடைய மக்களை வெளியரங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா ஜோர்டான் சொல்லி இந்த விஷயம் நாங்க எடுக்கமே என்ற அவ்வளவு அன்பு அமெரிக்காவோட இஸ்ரேலினுடைய நெத்தன்யாஹுவினுடைய சூவினுடைய டேஸ்ட் கடும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற ஜோர்டானினுடைய மன்னருக்கு அப்படியான வேலையை தான் ஜோர்டானினுடைய மன்னர் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வந்தார். அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல நீங்களே புரிஞ்சுக்கிட்ட ஜிரியான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்ப ஜோர்டானினுடைய மன்னருடைய நிலைமைகள் போய்கொண்டு 2000 பாலஸ்தீனிய குழந்தைகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப திடீரென மாதிரி ஜோர்டானினுடைய அரசாங்கம் கடும் ஒரு பயங்கரமான அறிவித்தல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா 3000 அல் கஸ்ஸாமில் இருக்கிற முக்கியமான தளபதிகளையும் அல் கஸ்ஸாமினுடைய வீரர்களை நம்ம நாடு கடத்துவோம். என்னண்டா அல் கஸ்ஸாம் வீரர்களுக்கு வாய்க்குள்ள விரல் வச்சா கடிக்க தெரியாதான் அவர் கூப்பிட்ட உடனே இவங்க சரியாக்க நாங்க நீங்க செல்ற மாதிரி நாங்க போறோம் அப்படின்னு செல்ற அளவுக்கு அவ்வளவு சின்ன பிள்ளைகள் தானே ஜோர்டானுடைய கவர்மெண்ட் கூட்டம் எப்படி இருந்தீங்கன்னா 3000 ஹமாஸை அதாவது குறிப்பாக அல் கஸ்ஸாம் வீரர்களை நாங்க இப்ப நாடு கடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஜோர்டான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவே சும்மா பார்த்துக்கிருக்கான், இஸ்ரேலை சும்மா பார்த்து கொண்டிருக்கான். இவனுகள் எல்லாமே இப்ப இந்த தகவல்
எல்லாத்தையும் எடுத்து பார்க்கக்கூடிய இந்த அரபு நாடுகளில் நடக்கிற பிரச்சனைகள், மற்ற அரபு நாடுகள் முன்னேறாமல் இருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணமே இந்த துரோகிகள் தான். எப்படி சல்மான் வந்து கிட்டத்தட்ட 2017 ஆண்டு அங்காராவுக்குள்ள வச்சு ஒரு ஊடகவியலாளரை கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கு பின்னால நிறைய வரலாறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ப சூடான்ல இப்ப பிரச்சனை நடந்து கொண்டு வருது. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போய்கொண்டு இருக்கு. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன, இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணமே யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இன்னைக்கு இருக்கிற இளவரசன், சவுதியில் இன்னைக்கு இருக்கிற இளவரசன், அது மட்டும் இல்லாமல் ஜோர்டான், முக்கியமான அரபு நாடுகள் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களால தான் வளர்ச்சி இருக்கிற அரபு நாடுகளினுடைய பிரச்சனைகளும் அந்த நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் முன்னேறாம இருக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஆனா நாங்க அமெரிக்காவுக்கு உதவி செய்வோம். $1.4 ட்ரில்லியன் அமெரிக்காவில் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். $600 பில்லியன் அமெரிக்காவில் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சவுதியினுடைய இளவரசரும் அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இளவரசரும் சொன்ன விஷயங்கள் இவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு அமெரிக்காவோட இருந்துக்கு தங்களுடைய சொந்த பிரதேச மக்களுக்கு எதிராகவே அவங்க செயற்பட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காசா மட்டும் இல்லை, நான் இதுல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, காசாவினுடைய மக்களுக்கு எதிராக மட்டும் அரபு நாடுகள் இல்ல, சூடானுக்கு எதிராக நிக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிற வறிய நாடுகளுக்கு எதிராக நிக்காங்க, யமன்ல இருக்கிற மக்களுக்கு எதிராக நிக்காங்க. அவங்கள தவிர வேறு யாருமே அந்த இடத்துல முன்னோக்கி வந்துவிடக் கூடாது. சோ இது இப்படி போய்கொண்டிருக்கவங்கள இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், 42 நாள் யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு வந்து காசாவில் இப்போ தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. இந்த வான்வழி தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆஃபர் ஒன்று எஜிப்ட் ஹமாஸுக்கு கொடுத்திருக்காங்க. எஜிப்ட் ஹமாஸுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. 42 நாள், அதாவது 7 வாரங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு ஈடாக உயிரோடு இருக்கிற 5 பணைய கைதிகளும் 9 இறந்த உடல்கள், இவ்வளவு பேர் மட்டும் நீங்க தாங்கோ 42 நாள் யுத்த நிறுத்தம் பெறுவோம். ஏன் உங்களுக்கு நிரந்தரமான யுத்த நிறுத்தத்துக்கு இயலாது? ஏன் எகிப்தால நிரந்தரமான யுத்த நிறுத்தத்துக்கு பேச முடியாம இருக்க? எகிப்து சேர்ந்துதான் பக்காவா பிளான் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய மக்களை சினாய் பள்ளத்தாக்குக்கு கடத்திவிட்டு அது ஒரு தனி ஒரு பிரதேசமாக மீண்டும் ஒரு அடைக்கப்பட்ட சிறையாக காசாவினுடைய மக்கள் அதுக்குள்ள எகிப்தும் அவங்களை கைவிட்டுருவாங்க, இஸ்ரேல் அவங்களை கைவிட்டுருவாங்க, எல்லா நாடுகளும் அவங்களை கைவிட்டுரும், அவங்களை கூட்டி அவங்களை வைக்கணும். இதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப பணைய கைதிகள் ஹமாஸ் கிட்ட இந்த பணைய கைதிகள் எடுத்த சரி இப்ப 42 நாள் யுத்த நிறுத்தம் தர மேலதிகமாக ஒரு 5 பணைய கைதிகள் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஒன்று எகிப்து ஹமாஸ் கொடுத்தாங்க. இதை ஹமாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. காசாவினுடைய மக்களுக்கு ஆதரவாக நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி அரபு நாடுகளை சொன்னா அவனால் அப்படியே மாறி பெல்டி அடிச்சு கொண்டே அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் சைட்ல இருந்து ஹமாஸுக்கு ஆஃபர் கொடுக்குற அளவுக்கும் இவங்க இன்னைக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கவலைக்குரிய விடயங்கள் உண்டாக இதில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுல பலத்த தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் மட்டும் 3 பள்ளி வாயல்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய வீடியோஸ்களை நீங்க பார்க்கலாம். பள்ளி வாயல்களினுடைய மினாராக்களை வந்து டிரெக்டா பொம் போட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அரபு தேசத்தில் இன்னைக்கு இந்த அநியாயங்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்படத்தை பார்த்தா வழங்கும், இது வந்து கழிவு நீர்களை ஏற்றிக்கு போன முனிசிபாலிட்டி காசாவினுடைய மாநகர சபைக்கு சொந்தமான வாகனங்கள் மேலேயும் டிரெக்டா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் செஞ்சுக்காங்க. இந்த ஒரு வேலையுமே அங்கே நடக்கப்படும். சுத்தம் செய்கிற தொழிலாளிகள் 3 பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான் யூனிஸினுடைய இமாம் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கார். இமாமினுடைய குடும்பமும் முழுவதுமாக கொல்லப்பட்டிருக்கு. டார்கெட் பண்ணி அவர் அடிச்சிருக்காங்க. 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தத்தை மீறினதுக்கு பிறகு மட்டும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல கொலை செஞ்சிருக்காங்க, சஹீதாக்கப்பட்டிருக்காங்க காசாவினுடைய பிரதேசங்கள். இஸ்ரேல் இப்போ வந்து வான்வழி தாக்குதல் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டாங்க, தரைவழி தாக்குதல் செய்யல. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 1ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையே நீடிச்சு கொண்டு போகணும், அதுக்கு ஹமாஸ் நாம தள்ளணும் அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே நாம கொலை செய்யணும். கொலை செஞ்சா டிரெக்டா ஹமாஸ் நம்ம கிட்ட வந்து சரணடையும் அப்படின்னு தான் இப்ப இஸ்ரேல் எதிர்பார்த்து தான் இப்ப இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுல நாம கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈரான் முக்கியமான விஷயம் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் போன வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன் என்னடா, ஈரான் வந்து ஹொர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை வச்சு மையமா வச்சு தான் ஈரானினுடைய IRGC, ஈரானினுடைய ராணுவம் எல்லாமே வந்து ராணுவம் மயமாக்கப்பட்ட பிரதேசமாகவே ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் இப்ப மாத்தி வச்சிருக்காங்க. அதுலயுமே குறிப்பாக இந்த மெப்பை நீங்க பார்த்தா வழங்கும், நிறைய பேருக்கு தெரியாத உண்மை ஒன்று இதில் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கும் அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் அதாவது துபாய்க்கும் இடையில வந்து 3 தீவுகள் இருக்கு. இந்த தீவுகளினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேட்டர், லெஸ்ஸர் மற்றும் அபு மூசா அப்படிங்கிற 3 தீவுகள். இதை நீங்க பார்க்கலாம். இது இந்த மெப்ல இருக்கிற இந்த 3 தீவுகள். இந்த 3 தீவுமே வந்து ஈரானுக்கு சொந்தமான தீவு. இந்த 3 தீவையுமே வந்து இப்ப ஈரான்
முழுமையாக இராணுவமயமாக்கியிருக்காங்க. விமானங்களினுடைய ஓடு பாதைகள் இருக்கு இந்த தீவுல. டைரக்டா விமானங்களை ஓடு பாதைகளினூடாக விமானங்களை இந்த தீவுல இறக்கலாம். எல்லா தீவுலையுமே வந்து ஹார்பர்கள் இருக்கு. யுத்த கப்பல்களை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் இந்த தீவுல இருக்கு. சோ கம்ப்ளீட்டா இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி முழுமையாக ஈரானினுடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது தெளிவா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 3 தீவுகளையுமே வந்து ஈரானினுடைய ராணுவம் முழுமையாக ராணுவ பயிற்சியை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஹொர்முஸ் ஜலசந்தியில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத 24/7 ஈரானினுடைய கவர்மெண்ட் கண்காணிச்சு கொண்டிருக்காங்க, நேவி கண்காணிச்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யமன் மேல மீண்டும் யமன் தலைநகரினுடைய சனா மேல அமெரிக்காவினுடைய விமானங்கள் பாரிய அளவுல தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுஎஸ் சென்டர்காம்லயே அவங்க ஒரு அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா 24 மணித்தியாலுமே நாங்க ஹவுத்திகளுக்கு எதிராக நாங்க அடிச்சு கொண்டிருப்போம். காரணம் ஹவுத்திகள் தீவிரவாதிகள் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இஸ்ரேலுக்கு அடிச்சு. இஸ்ரேலுக்கு இந்த உலகத்தில் எவனெல்லாம் அடிக்கானோ அவனெல்லாம் தீவிரவாதிகள். சும்மா தீவிரவாதிகள் அமெரிக்கா சின்ன சிரியான எல்லாரும் தீவிரவாதிகள் தானே, அப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கேன். அமெரிக்கா சின்ன தீவிரவாதிகளா அப்படிங்கிற கேள்வி இப்ப உலக நாடுகள் நிறைய இப்ப வந்திருக்கிற முக்கியமான கேள்விகள் உண்டு. என்ன ஜனநாயகத்தை மீறப்படுற நாடுகளின் பட்டியலில் முதலாவது இடத்தில் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கு. அந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்யற மிக முக்கியமான ஜனநாயகத்தின் தூதர்கள் நாங்கள் தான் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அமெரிக்காவினுடைய பேர் தான் மிக முக்கியமாக அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கு. அப்படிங்கிறது இதில் இன்னைக்கு கேள்விக்குறியா இருந்து கொண்டிருக்கு. சோ இப்ப இந்த உலகத்தில் யாரு தீவிரவாதிகள், யாரு ஜனநாயகவாதிகள், யாரு நாசிக்கள், யாரு ஜியோனிஸ்டுகள் அப்படிங்கிறத இந்த உலகம் இப்ப தெளிவா புரிஞ்சு கொண்டிருக்கு. அப்படிங்கிறது இந்த யுத்தத்தின் பின்னர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற விடயங்கள் உண்டாக இருக்கு. நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.